நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன் சற்று முன் நடந்த அந்த மங்கள இசையை உன் மயில் இறகால் எங்களை கொஞ்சம் வருடி சென்றாய். எங்களின் மனது புகுந்து எங்கள் இரத்த குழாயின் துருக்களை தூய்மை செய்தாய். உள்ளிருக்கும் விலங்கு தோலை முடித்தாய். மென்புலங்களை மேன்மைப்படுத்தி நாங்கள் இறுகி கல்லாகும் போது எங்களை இழகவிட்டாய். குலைந்து குலைந்து தூளாகும் போது எங்களை இழுகவிட்டாய். முன் இல்லாத பூமியை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்று கூறும் அளவிற்கு இனிமையாக நமக்கு மங்கள வாத்தியத்தை வழங்கிய சுதன் குழுவினருக்கு மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வல்லமை என்பது வார்த்தைகளில் மட்டுமில்லை, நாம் வாழ்ந்து காட்டுவதிலும் உள்ளது என்பதை ஒவ்வொரு செயலிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தின் 70ஆம் ஆண்டு விழா, பொங்கல் விழா, திருவள்ளுவர் விழா என்ற இந்த முப்பெரும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் அன்போடு வரவேற்பதில் தமிழ் சங்கம் மிகுந்த பெருமை கொள்கின்றது. மேடைக்கு அழைக்கும் தருணம் இது. மேடைக்கு அழைக்கின்றோம் துணை அமைச்சர் திரு சையத் ஜாகிர் ஹசீன் அவர்களை. தொடர்ந்து திரு துரைமுருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திரு செயலாபதி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மருத்துவர் அலீம் அவர்களையும், துணைத் தலைவர் திரு வரதராஜன் ஐயா அவர்கள், துணைத் தலைவர் மருத்துவர் செந்தில்வேல் ஐயா அவர்கள் அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். முருகானந்தம் ஐயா அவர்களையும், பொருளாளர் ஐயா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து அமைச்சர் உதயகுமார் ஐயா அவர்களையும், தலைவர் ஐயா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரு மாணிக்கம் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். தற்போது நமது தமிழ் சங்கத்தின் சிறப்பு விருந்தினர்கள் நீதியரசர் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மேலும் தமிழ் சங்கத்தின் சிறப்பு விருந்தினர் திரு நெல்லை ஜெயந்தா ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். தற்போது இந்த மேடை அத்துணை ஆளுமைகளாலும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து தாயே தமிழே கனியே சுவையே மொழிகளுக்கெல்லாம் மூத்தவளே எத்தனை கோடி பிள்ளைகள் பெற்றாலும் கன்னித்தன்மை மாறாத காரிகையே அமிழ்திலும் இனிமையான உன் புகழ் பாடவே எங்கள் நாள் இயம்பட்டும். உன் சிறப்பை கேட்கவே எங்கள் செவி இருக்கட்டும். இதோ உன் சிறப்பினை இசையோடு கலந்து உன்னை வாழ்த்தி இங்கே வணங்குகின்றோம். தமிழ்தாய் வாழ்த்து, ஒரு புதுமையான தமிழ்தாய் வாழ்த்து இது. கொண்டு வாசம் வீசுது
இலக்கியங்களையும் வரலாறுகளையும் படிப்பதற்கு இந்த ஒரு ஆயுள் போதாது என்பதை உணர்த்தும் அருமையான பாடல் இது. நன்றி ஐயா. தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி. தன்னை சுற்றியுள்ள இருளை விலகச் செய்யும் விளக்கு போல அக இருளை அகலச் செய்யும் தமிழுக்கான நிகழ்வில் இதோ குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு. குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக முதலில் கேத்ரின் ஆரோக்கியசாமி அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி சாந்தி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி ஜெபின் அவர்கள், திருமதி லட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து நமது நீதியரசர் அவர்களும் நமது கலைமாமணி திரு நெல்லை ஜெயந்த ஐயா அவர்களும் சேர்ந்து ஒரு முகத்தை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். நீதி வேறு தமிழ் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். நாளும் புதிதாய் பிறப்போம், அறங்கள் வளர்த்து அநீதி எதிர்ப்போம், புதுமைகள் படைக்கும் அத்தனை உறவுகளையும் வரவேற்க இதோ தமிழ்ச்சங்கத்தின் அமைச்சர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வரவேற்புரை வழங்க. உலகெல்லாம் நடந்து ஓதல் கடிதம் நிலவுலாவிய நேர்மணி மேனி அழகின் சூரியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்பொழி வாழ்க்கை மனது. ஒரு அருமையான மாலை பொழுது இந்த அன்பு தமிழ் நெஞ்சங்களை எல்லாம் பொங்கல் திருநாளிலே சந்திப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம், இன்று நம் தமிழ் சங்கத்தின் பிறந்த நாள், 70வது பிறந்த நாள். நீண்ட நெறிய பயணம். ஒரு சங்கம் செயல்படுத்துவது எப்படி என்பது மேடையில் தான் தெரியும். அதுவும் பலர் அமர்ந்திருக்கின்றார். 70 ஆண்டு காலமாக வேறு பொருளுடன் நமது திருச்சிராப்பள்ளி தமிழ் கொடி கட்டி பறக்கின்றது என்றால், இங்கே இருக்கின்ற இந்த படங்களால் இருக்கின்றவர்களும் என் பின்னால் அமர்ந்திருப்போம் இவர்கள் துணையால் தான் இந்த தமிழ் சங்கம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழ் சங்கத்தின் 70வது ஆண்டு விழா 30 விழாவாக பொங்கல் விழா, திருவள்ளுவர் விழா, ஆண்டு விழா என்று 3 பெரும் விழாக்கள் நடைபெறுகிறது. நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்கு அன்புக்குரிய நண்பர் நீதியரசர் பாலசுப்ரமணியன் அவர்கள் பெற்றிருக்காங்க. அவர் சிவகங்கை மாவட்டத்தின் நீதிபதியாகவும் நுகர்வோர் நீதிமன்றத்தின் தலைவராக இருக்கின்றார்கள்.
அவர்களை தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே வருக வருக என்று அன்புடன் வந்திருக்கின்ற உங்கள் சார்பில் அவர்களை வருக வருக என்று வரவேற்று அடுத்து அமைச்சர் ஐயா அவர்கள் முதல்வரோடு இருக்க வேண்டிய ஒரு சூழலால் வர இயலாது என்று தற்பொழுதுதான் தொலைபேசியை தொடர்பு கொண்டார்கள். ஆகவே அவர்கள் எங்கே இருந்தாலும் வாழ்த்துகிறேன் என்று அவர்கள் என்னிடம் சொல்லிவிட்டார்கள். ஆகவே அந்த அன்பு உள்ளத்தையும் வணங்கி அடுத்து எங்கள் தலைவர் இருக்கிறார், உங்களுக்கு எல்லாம் தெரிந்தவர் ஐயா கவிஞர் ஐயா சொல்லணும் சொன்னேன். நம்மளாம் பாஸ் பண்ணது காரணமே அவங்க அப்பா தான். அவங்க அந்த கோலார் தமிழுடைய தலைவரின் மகனார். அவர் தான் தமிழ்ச்சங்கத்துக்கு அவருக்கும் 19 வயசு தான் வித்தியாசம். அவர் 89, இது 70 அவ்வளோதான். ஆகவே ஒரு இளைஞர் தான் எங்கள் தமிழ்ச்சங்கத்தை வழிநடத்தி வருகிறார்கள். அவர்களையும் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே வரவேற்று துணைத் தலைவர் உறுதுணையாக புலவர் வரலாறு ஐயா, மருத்துவர் செந்தில்வேல் ஐயா இவர்கள் இருவரும் துணையாக இருந்து இந்த தமிழ்ச்சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். எங்களுக்கு பின்புறமாக இருக்கின்றவர்கள் இங்கே பின்புறத்தில் அமர்ந்திருக்கின்ற எங்கள் புதிய பொருளாளர் கைலாசம் ஐயா அவர்கள் அடுத்து நம்ம நிறுவனரின் பெயர் அவர்கள் துரைமுருகன் அவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், நன்றி உரை நாயகன் என்று எல்லாரோடும் வழங்கப்பட்ட முனைவர் சையத் ஜாகிர் ஹசன் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னுதான் எனக்கு தமிழ்ச்சங்கம் மேலே அந்த விருது வாங்கினவர்களாக தான் மேலைக்கு வருகிறார்கள். கேத்தரின் அம்மாவை எதுக்கு அவர்களை அழைத்தவர்கள் நேற்று தான் அவர்கள் அறநெறி சுடர் என்ற விருதை அவர்கள் வாங்கிவிட்டு வந்திருக்கிறார்கள். முதல் சுடரை அவர்களே ஏற்றுக்கொள்கிறார். அவர்களை நாங்கள் அழைத்தோம். அடுத்து மருத்துவர் ஐயா அலி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு தான் மருத்துவ போர்டில் சிறந்த ஆளுமை என்ற ஒரு பட்டத்தை அவர்கள் சென்னையில் வாங்கிவிட்டு வந்திருக்கிறார்கள் ஐயா அவர்கள். அடுத்து எப்போதும் எங்களுக்கு உறுதுணையாக அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் உதவி செய்து கொண்டிருக்கின்ற முனைவர் செயலாளர் ஐயா செயல் நீர் மேற்கணித்துக் கொண்டிருக்கின்ற கல்பனா அவர்களுக்கும் எங்கள் உங்கள் சார்பிலையும் வரவேற்று வந்திருக்கின்ற அத்தனை அன்புகளை உங்களே எல்லா பேரும் சொன்னாலும் அதில் ஏன்னா நம்ம கேட்க வந்தது ஐயா கவிஞரின் பயிற்சி தான். அதனால வந்திருக்கின்ற அத்துணை அன்புகளை எல்லா மன்றங்களும் வந்திருக்கின்றன. அதுதான் ஒரு சிறப்பு. அனைத்து தமிழ் அமைப்புகளும் திருச்சியில் இருக்கின்ற அமைப்புகளும் வந்திருக்கின்றது. அதோடு இன்னொரு சிறப்பு எங்கள் தமிழ் சங்கத்திலே நீண்ட காலம் பணியாற்றி ஓய்வு பெற்று 2 பெருமக்களையும் அழைத்திருக்கின்றோம். அவர்கள் பின்னர் வேலைக்கு வருவார்கள். அவர்களையும் தமிழ் சங்கத்தின் சார்பிலே என்று வரவேற்று சொன்னீங்களா இருக்க பல கவிஞரை பற்றி சொல்லி கவிஞர் அவர்களை தொடர்பு கொண்டு தொலைபேசியிலே பேசினோம். அவர்களுக்கு எந்த தேதியை இது பெரிய சிக்கல் என்றால் இவர்களுடைய இந்த நாட்காட்டிலே ஒரு தேதியும் இல்லை. நாம் தொலைபேசியில் கேட்கக்கூடிய 13, 12, 15 என்ற வரிசையாக எல்லா மாவட்டத்தையும் சொல்றாரு, எல்லா நாட்டையும் சொல்லியிருக்காரு. என்ன கரெக்டாக வந்தது 17ஆம் தேதி ஏற்கனவே என்றார்கள். இருந்தாலும் பயந்து கொண்டு ஒப்புக்கொண்டார்கள். காரணம் அவர்கள் 15-16 அந்தமான தமிழ்ச்சங்கத்திலே அவர்கள் அந்தமான நிகழ்ச்சியை முடித்துவிட்டு 17 திருச்சி தமிழ்ச்சங்கம் நடக்கிறது என்று ஒத்துக்கொண்டார். ஆனால் திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் ஒத்துக்கொண்ட நேரம் தமிழக அரசால் அவர்களுக்கு அதனால் அந்தமான் போவதை அவர்கள் தடுத்து விட்டார்கள். அந்த மாநிலத்தில் இருக்கிற தமிழ்ச்சங்கத்திற்கு வரை இந்த மாநிலம் உள்ள தமிழ்ச்சங்கத்திற்கு அந்த அன்பு உள்ளம் அவர் நேற்று தான் பாரதியார் விருதை பெற்று நேராக வைத்தார். பாரதி விருது பெற்றவுடன் ஒரு பெரிய பாராட்டு விழாவாக அமைந்தது நம்ம திருச்சி தமிழ்ச்சங்கம். எங்களுக்கு பெருமை அப்பேற்பட்ட ஒரு நல்ல உள்ளம். அவரோடு பேசிக்கொண்டே இருக்கலாம். அதுதான் பெரிய ஒரு இவர்கள் கிடைத்த இந்த நட்பு பாருங்க. இந்த ஒரு வார காலமாக தான் பேசிட்டேன். ஆனால் முதல் 2 நாள் ஒழுங்காக பேசினாங்க. அதுக்கப்புறம் தோழி இருக்க மாட்டேங்குது. நான் சொன்னேன், அப்பவும் சொல்றேன், நீ எப்போ வேணாலும் பேசலாம் வாங்க. ஆனால் இருக்கிறது அவர் இன்று காந்தி தான் அவர்கள் தேஜஸ் அந்த விரைவு பண்டிகை வரும்போது எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். அப்போ தான் ஐயா நான் கேட்ட உங்களுக்கு லிங்க்டோடே அதான் வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் வேற ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கார். அவர் வேற ஒருவருடன் பேசி இதுதான் ஒரு வாரமாக போடுறேன். ஐயா அதான் லிங்க்டோடே வச்சிருக்கீங்களா ஐயா
இது தெரியாம நான் போன வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு அவர் பேசினார். ஒரு அருமையான அனுபவம். அவரோட பேசிக் கொண்டிருந்தா நேரம் போகும்போது தெரியாது. அருமை அருமை அருமையாக. இப்ப சட்டமும் நானும் ஐயா முனைவர் சேதாவதியம் அவர்களை அந்த அறையை சந்தித்து வந்தோம். அந்த 5 நிமிடத்தில் நெய் மறந்து விட்டோம். தெரியல தமிழ்ச்சங்கம் இப்படி வளர்ந்து அப்படி போயிட்டு வராங்க. 2 பேரும் இறங்கி அந்த நெய் மறந்து அவரும் செய்திகள் அவரை பற்றி ஒரே ஒரு செய்தி. நம்ம பாராட்டு கூட்டங்கள் ஒவ்வொரு முதல்களையும் நடத்தி கொண்டு வந்திருக்கோம். அந்த வகையிலே இந்த முதல் நடந்த கூட்டம் வந்து பேசிய ஒரு இளைஞர் மாணவர் அதான் எப்படி தெய்வாதீனமாக அவர் கவிஞர் ஜெயலலிதாவின் கவிதைகளை தான் ஆராய்ச்சி பண்ணாலும் உலகில் பட்டம் பெற்றவர். அவர் வந்து பல விளக்கம் பேசினார். அது நன்றி உரையை நான் சும்மா இருக்காங்க ஒரு கவிதையை சொன்னேன். அதுவும் ஐயா எழுதியிருந்தாங்க. பெரிய ஐயாவாக இருக்கிறேன். நான் ஒரு கவிதையை சொல்லிட்டு போனோம். அப்புறம் நீங்க கைப்பற்றீங்க. ரேஷன் கடைகளுக்கு என்ன சொல்லுங்க? ரேஷன் கடைக்காரர்களுக்கும் பொருளை தருகிறது. நான் சொல்ல ஐயா ஒரு கவிதை அது எனக்கு தெரியாது. ஐயா ஒரு வாரமாக மாதிரி கவிஞரோட தொடர்ந்து தமிழ்ச்சங்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல உள்ளம், அருமையான உள்ளம். தமிழகத்தில் உள்ள அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிற கவிஞர் வாரியின் வலதுகரமாய் வலதுகரமாய் அப்பேற்பட்ட ஒரு அன்பு உள்ளம். அவர்கள் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் என் இடம் சாதித்தேன். அவர்கள் வீடு பிரவேசம் புதுமனை பொருளா நடந்ததான் சென்னையில். ஐயா கவிஞர் நிலை தேய்த்தார் வீடு. அவர்கள் வாரியின் தான் வந்து புதுமனை பொருள் விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக எல்லாம் புத்திகளை கேட்டு வீட்டை புதுமனை பொருள் விழா நடத்தியிருக்கிறார்கள். அடுத்த நாள் கலைஞர் முத்தமிழ் வித்தகன் தலைமையிலே ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. கலைஞர் கருணாநிதி ஐயா உட்கார்ந்திருக்கின்றார்கள். வாலி ஐயா உட்கார்ந்திருக்கார்கள். அப்பொழுது ஐயாவில் ஒருங்கிணைப்பாளர் என்று தெரியவில்லை. அவர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் பொழுது வாலி ஐயா சும்மா இருப்பதாக கலைஞர் சொன்னார். நேற்று தான் தம்பி ஜெயந்தா வீடு புதுமனை பூங்கா நான் தான் எல்லாம் சேர்த்து வந்தேன். உடனே அவங்க கேட்டாங்க வீடு எங்க பண்ணாங்க. ராமாபுரம். ராமாபுரம் உடனே கலைஞர் சொன்னாங்க அவன் இல்லம் இருப்பது ராமாபுரம், அவன் உள்ளம் இருப்பது கோபாலபுரம். இதெல்லாம் அவர்கள் நான் விளையாட்டு எப்போது கிடைத்தவர்கள் வாய்ப்பு தான் அருமையான ஒரு அனுபவம். அவர்களை வந்திருக்கின்ற எத்தனை அனுபவங்களையும் சார்ந்து எங்கள் பெரியோரும் சார்ந்து வருட விழா சிறப்பாக நடைபெற எல்லாம் உள்ள இறைவன் ஒத்துழைத்திருக்கின்றார். கடவுள் பணி புயல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி வந்திருக்கின்ற அத்தனை அன்பு உள்ளங்களையும் வந்திருக்கின்ற அன்பு உள்ளங்களையும் வந்து கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்களையும் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் எங்கள் குழுவினரும் சார்பில் வருகிறவர்கள் என்று வரவேற்று 8:30 உணவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 8:30 வரைக்கும் அமைதியாக நாம் இவர்களை ரசிப்போம், அதற்கு பின்புதிப்போம் என்று கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். அமைச்சர் சிறப்பு பேச்சாளர் அஞ்சலாளர் அவர்களுக்கும் நெல்லை ஜெயந்த் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அனைவருக்கும் பார்வையாளர்களுக்கும் எனது மாலை தமிழ்ச்சங்கத்திற்கு இதுதான் புதியதாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். அதற்காக பேச்சை மாற்றி சொல்வதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தமிழ்ச்சங்கம் 1956ஆம் ஆண்டு திரு காமராஜ் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு அவரது திருக்கரங்களாலே திருவிழா செய்யப்பட்டது. இந்த சங்கத்தில் முன்னோக்கி நடத்தியவர்கள் துரைராஜ பிள்ளை, பெரியசாமி பிள்ளை, மருத்துவர் மதுரம் கிருஷ்ணசாமி ரெட்டியார், ஐயம்பெருமாள் போனார், அண்ணாமலை செட்டியார், சுப்பிரமணிய செட்டியார் ஆகியோர்கள் இந்த சங்கத்தை வளர்த்த முக்கியமானவர்கள். இந்த சங்கத்தின் விழாக்களுக்கு முன்னாள் முதலமைச்சர்கள் காமராஜர், அண்ணாதுரை, கலைஞர் ஆகியோர்கள் வந்து சிறப்பித்து செய்துள்ளனர். இந்த தமிழ்ச்சங்கம் தமிழை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த அரங்கத்தினை பயன்படுத்தி மாணவர்களுக்கு
தமிழ் இலக்கியம், இயல், இசை மற்றும் போட்டிகள் போட்டி நடத்தும் பொழுது செய்யுள் ஒப்புவித்தல் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பரிசு வழங்கப்பட்டு தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள். மேலும் இந்த சங்கத்தின் சார்பாக இயல், இசை, நாடகம், இலக்கியம், மருத்துவம், சட்டம், விழிப்புணர்வு போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். சில நேரங்களில் யோகா பயிற்சியும் நடத்தி கொண்டு வருவதாக கேள்விப்பட்டேன். இந்த தமிழ் சங்கத்தால் சுமார் 70 ஆண்டுகளாக பொங்கல் விழா, திருவள்ளுவர் விழா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளை, பொற்கில் விழா, கப்பல் விழா, இளங்கோவடி விழா, பாரதியார் விழா, பாரதிதாசன் விழா என பல்வேறு விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக மகாவித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளை பொற்கில் அவர் பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது. முதலில் கிருபானவாதியார் அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக அறிகிறேன். குறிப்பாக டி.ஆர்.ஏ. விஸ்வநாதன் மற்றும் விஸ்வநாதன், விஜயலட்சுமி, நவநீத கிருஷ்ணன், கடைசியாக பொன்னம்மா மலைகளுக்கு வழங்கப்பட்டதாக அறிகிறேன். மற்றும் நிறுவனர் நாள் வென்றாக இறுதியாக பேராசிரியர் சாலமன் பாப்பை அவர்களுக்கு வழங்கியதாக அறிகிறேன். இந்த சங்கத்தின் தலைவர் மற்றும் அமைச்சர் இவர்களும் சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டு வருகிறது அறிகிறேன். இந்த விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வானோக்கிய எண்ணம் எழுகதிராய் எண்ணம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற பண்புகள் இயற்கையாகவே அமைய பெற்ற நமது தமிழ் சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தலைமை உரை வழங்குவதற்காக.
கலைஞர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது. நமது நீதியரசர் ஐயா அவர்கள் தற்போது கௌரவிக்கப்படுகின்றார். அவரை சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்ச்சங்கத்தின் வரதராஜன் ஐயா அவர்கள் நமது சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கின்றார். தொடர்ந்து கலைமாமணி திரு நெல்லை ஜெயந்தா ஐயா அவர்களையும் கௌரவிக்கும் தருணம் இது. மருத்துவர் செந்தில் ஐயா அவர்கள் திரு நெல்லை ஜெயந்தா ஐயா அவர்களை கௌரவிக்கின்றார். தொடர்ந்து தமிழ்ச்சங்கத்தின் இந்நாள் பணியாளர்களாக இருக்கும் திரு சண்முகம் அண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திரு சுப்பிரமணிய அண்ணா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இன்று இந்த முப்பெரும் விழா அழகாக நடந்து கொண்டிருக்கின்றது. முப்பெரும் விழாவினை பற்றி 3 அறிஞர் பெருமக்களும் 5 மணித்துளிகள் தங்களிடம் எடுத்துக் கூற வருகின்றார்கள். முதலில் தமிழ் சங்கத்தின் 70ஆம் ஆண்டு விழாவாக இருப்பதனால் தமிழ் சங்கத்தின் சிறப்புகளை பற்றி கூறுவதற்கு நமது துணைத் தலைவர் புலவர் வரதராஜன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முப்பெரும் விழா நடைபெறுகின்ற இந்த நன்னாள் 1956ஆம் ஆண்டு தமிழ்ச் சங்கத்தை துவங்க வேண்டும் என்று ஒரு சில குறிப்பிட்ட தமிழ் நண்பர்களால் முடிவு செய்யப்பட்ட ஆண்டு 1956. நம்முடைய திருச்சி மாநகரத்தில் குரல் அன்பர்கள் குழு என்று ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 56க்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த திருக்குறள் பற்றாளர்கள் சிலர் சேர்ந்து குரல் அன்பர்கள், அவர்கள் பெரும்பாலும் கணிகர்கள் தான் அது போல இருக்கிறார்கள். ஐய பெருமாள் போனாலும் அதில் இருக்கிறார். அப்பொழுது நிறுவனர் துரைராசன் பிள்ளை அவர்கள் காவல்துறையிலே பணியாற்றிக் கொண்டிருந்தவர் தளத்தையை விட்டுவிட்டு
திருச்சிக்கு வந்துவிட்டார். வேலையையும் தொடர்ந்து விட்டது. அதற்கு ஒரு காரணமாக நான் அறிந்தது, அவர் கடல் சட்டை தான் இப்பொழுது போடுவாராம். எடுத்ததாக இருந்தார் டிஎம்பி அலுவலகத்தில். இப்படி கடல் சட்டை போட்டுருக்கீங்களே அப்படின்னு கேட்டதற்கு, நான் வேலையை வேண்டுமானால் விட்டு விடுகிறேன் என்று வந்து விட்டார்னு சொல்லுவார்கள். திருச்சிக்கு வந்து பல்வேறு விதத்தில் வணிகம் செய்து கொண்டிருந்தார். கருந்தட்டாங்குடியில மதுரையில் பாண்டித்துறை தேவர் தமிழ்ச்சங்கம் 4ஆம் தமிழ்ச்சங்கம் துவங்கிய பிறகு உமாமகேஸ்வரன் பிள்ளை என்ற ஒரு வழக்கறிஞர் கருந்தட்டாங்குடி என்று சொல்லப்படுகிற கரந்தையில தமிழ்ச்சங்கத்தை துவங்கி நடத்தினார். அந்த தாக்கம் நிறுவனர் துரைராச பிள்ளை அவருடைய மனதிலே ஆழமாக பதிந்திருந்தது. அதனால குரல் அன்பர்கள் குழுவோடு சேர்ந்து திருச்சியிலே ஒரு தமிழ்ச்சங்கத்தை துவக்கினால் என்ன என்று நினைத்து அதற்குண்டான தீர்மானத்தை 4/1/1956 அன்று குரல் அன்பர்களும் முக்கியமான ஒருவரான திரு கு. விஸ்வநாதன் அவர்கள் இல்லத்தில் இருந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். அப்பொழுது சுப்பிரமணியன் செட்டியார் அவர் ஒரு வணிகர், துரைராச பிள்ளை அவர் வணிகர், 2 பேரும் மிக நெருக்கமான நண்பர்கள். அது மட்டுமல்ல, அரசாங்கத்தில் ஒருவர் மேலவை உறுப்பினர், இன்னொருவர் சட்டமன்ற உறுப்பினர். துரைராச பிள்ளை 8 ஆண்டு காலம் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தவர். இப்ப மேலவையே இல்லை. சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் சுப்பிரமணியன் செட்டியார். அவர்கள் 2 பேரும் இதற்கான முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்று அந்த தீர்மானத்தையும் பேசிக் கொண்டார்கள். உடனே அப்பொழுது முதலமைச்சராக இருந்த காமராசர் இடத்திலே சென்று கேட்டிருக்கிறார்கள், தமிழ்ச்சங்கம் துவங்க வேண்டும், இடம் வேண்டும் திருச்சி மாநகரத்தில், தமிழ்நாட்டின் மையமாக இருக்கக்கூடிய நகரத்தில் ஒரு தமிழ்ச்சங்கம் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார் துரைராச பிள்ளை. உடனே காமராசர் இடம் எங்க இருக்குன்னு சொல்லுன்னு என்று கேட்டிருக்கிறார். உடனே இந்த இடத்தை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். வணிகர்கள் ஆனதுனால மையத்தில் எப்படி முக்கியமான இடம் இருக்கிறது என்று தெரிந்திருந்து இடத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். உடனே காமராசர் அப்பொழுது கொண்டு கேட்கல. அப்ப இங்க இருந்தவர் ஜனாப் குலாம் முகமது என்று ஒருவர் மாவட்ட ஆட்சியராக இருந்தார். அவரிடத்துல சொல்லி இதற்கான அனுமதியை கொடுத்து விடுங்கள் சொல்லிட்டார். இவர் காட்டுற இடத்தை பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வரையிலும் தெருமுனை, சில இடத்துல பார்த்தீங்கன்னா தெருப்பக்கம் ஒரு 30 அடி இருக்கும், உள்ள நிறைய இடம் இருக்கும். இது அப்படி இல்லை, தெருவில் தான் கிட்டத்தட்ட 500-600 அடி நீளம். அந்த இடத்தை 25/8/59 அன்று மாவட்ட ஆட்சியர் அனுமதி கடிதம் கொடுத்துவிட்டார். அதற்கு பிறகு பதிவு செய்கிறார்கள், ஒரு கட்டணம் கட்ட வேண்டும் நினைக்கிறார்கள். துரைராச பிள்ளை அவர்கள் இந்த பாட்டில் வரிசையாக அந்த படம் அந்த காலத்தில் 59ல் ஆளுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு தமிழ்ச்சங்க கட்டடத்திற்கு 17/9 கிட்டத்தட்ட 1 மாதத்துக்குள்ளேயே காமராசரை அழைத்து அடிக்க விளையாட சொல்லியிருக்கார். காலம் மாட்டிவிட்டார். அப்பதான் காமராசர் கேட்டாராம், இவ்வளோ அருமையான இடத்தை இந்தியா பிடிச்சிங்க, யாருக்குங்களையும் அரசியல்வாதிகளும் படாமலே இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார். அவர் நகைச்சுவையாக கேட்டிருக்கிறார். பிறகு அவரே திறப்புழாவுக்கும் 61 வந்திருக்கிறார். அது மாதிரி கட்டணம் கட்டுகின்ற பொழுதே இதுவே ஒரு தமிழ் துறையை சார்ந்தவர்கள் ஆசிரியர்கள் சேர்ந்திருந்தால் தமிழ்ச்சங்கத்துக்கான கட்டணத்தை மட்டும்தான் கட்டுவார்கள். ஆனால் வணிகர்கள் ஒருவராக இருந்ததுனால நிதி திரட்ட முடிந்தது திரு துரைராச பிள்ளை அவர்களால. அந்த வணிக நோக்கோடு அவர் என்ன செய்தார், கீழே வாடகை விட வேண்டும் என்று ஒரு பெரிய கட்டணம், மாடியில ஒரு பெரிய அரங்கம், ஒரு பழைய அரங்கம், கீழே அப்பொழுது யூபி வங்கிக்கு வாடகை கொடுத்துட்டார். தமிழ்ச்சங்கத்தை தொடர்ந்து எந்த விதமான நிதிச்சுவையும் இல்லாமல் நடத்த வேண்டும் என்கின்ற அருமையான திட்டம். அந்த திட்டத்தினால்தான் வாடகை வந்து கொண்டிருந்தது. 3 நாட்கள் முதல்ல கூட்டம் நடத்தினார்கள். திங்கள், புதன், வெள்ளி 3 நாளும் திருக்குறள் சொல்லலாம், தோட்டோட ஆற்றியவர் சொன்ன மாதிரி எல்லா விதமான மருத்துவம் மற்ற எல்லா இலக்கியம் எல்லா நிகழ்ச்சிகளும் கூட நடக்கும். அப்படி பேசிக் கொண்டிருந்தார்கள். அது மாதிரி கம்பர் விழாவுக்கு அப்புறம் நீதியரசர்லாம் வந்து இஸ்மாயில் முகமது இஸ்மாயில் அவர் தான் அடிக்கடி வந்து நடத்துவார். அப்பெல்லாம் கம்பர் விழாவுக்கு இடம் போதாம பழைய தேர்தல்களை நடத்தும், கூட்டம் அலை போதும், அப்படிலாம் நடந்து கொண்டிருக்கும். அதற்கு பிறகு அவர் துரைராச பிள்ளை அவர்கள் தொடர்ந்து இந்த நிலையாக நடைபெற வேண்டும் என்பதற்காக அந்த கட்டடத்தை கட்டினார். இந்த இடமெல்லாம் கடைகளாக கட்டி வாடகை விடப்பட்டது. தொடர்ந்து முதல்ல சுப்பிரமணியன் செட்டியார் ஒருத்தர், அவர் தான் முதல் பாலசுப்பிரமணியன் செட்டியார், அவர் தான் முதல்ல தலைவராக இருந்தார். அவரும் அந்த குரல் கும்பர்கள் குழுவில் ஒருத்தர். சேமு பாலசுப்பிரமணியன் செட்டியார் கொஞ்ச நாளையில் அவர் உடல் நலத்தினாலையும் வணிகத்தில் வேறு வேலை இருக்கிற காரணத்தினாலையும் என்னால் சிறப்பாக தலைவர் பணி ஆற்ற முடியவில்லை என்று கொஞ்சம் நான் மற்ற பணிகளை மட்டும் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்கார். அப்பதான்
டாக்டர் இபி மதுரம், எட்வர்ட் மதுரம் என்பவர் தலைவராக வந்தார். அதற்கு பிறகு கிருஷ்ணராம ரெட்டியார் தலைவராக வந்தார். பிறகு சுப்பிரமணியம் செட்டியார் தலைவராக வந்தார். அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை செட்டியார் தலைவராக வந்தார். பிறகு மூக்கப்பிள்ளை தலைவராக இருந்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர் ஐயா திரு ஐயம்பெருமாள் போனாருடைய மகன் இப்பொழுது தலைவராக இருக்கிறார்கள். எனக்கு அவரை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு கல்வியுடைய தேசிய விநாயகர்களே ஞாபகம் வரும். இந்த செட்டிநாட்டுக்காரர்களுக்கும் சின்னண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப ரொம்ப நகைச்சுவையா பேசுவார். எதை சொன்னாலும் நகைச்சுவை இல்லாம வராது. அவர் ஒரு முறை அந்த கவிமணி தேசிய விநாயகர்களை பார்க்க போகும்போது அந்த பக்கம் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்த சுவாதி கணேசன் வந்திருக்கார். சின்னண்ணாமலை சேர்ந்து கவிமணி தேசிய விநாயகர்களை நானும் பார்க்கிறேன் அப்படின்னு வயது முதிர்ச்சியில கவிமணி தேசிய விநாயகர்கள் உட்கார்ந்துருக்கிறார். இவர் சின்னண்ணாமலை, இவர் நாங்க சிவாஜி கணேசன் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சார். அப்படின்னா வணக்கம், என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? கவிமணி தேசிய விநாயகர்களே கேட்டார். அது மாதிரி நகைச்சுவையாக அதே சமயத்தில் மற்ற விதத்தில் இல்லாமல் தமிழுக்கு மட்டுமே தன்னுடைய காலம், தமிழுக்காகவே இந்த உருவத்தில் கல்லூரியில் பணியாற்றியவர் தமிழ் மட்டுமே தன்னுடைய இயல்பு, தமிழ் மட்டுமே தன்னுடைய வாழ்க்கை என்று இருக்கக்கூடிய தலைவர் இன்றைக்கு தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருக்கிறார். தொடர்ந்து நிதிச்சுவை இல்லாத காரணத்தினால்தான் தமிழ்ச்சங்கம் சிறப்பாக இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை செய்த திரு துரைராசன் பிள்ளை அவர்களை என்றைக்கும் மறக்க முடியாது. அதற்காகத்தான் ஆண்டுதோறும் நிறுவனர் நாள் என்ற ஒரு நாளையும் நாம் கொண்டாடுகிறோம். அப்பொழுதும் நாம் பணம் கொடுக்கிறோம். இன்னும் எத்தனையோ பேர். இதுல ஒரு சிறப்பு என்ன என்றால், தமிழ்ச்சங்கத்திற்கு பேச அழைத்தால் பெரும்பாலும் யாருமே தட்டவே மாட்டாங்க. வேறு எங்காவது ஒப்புதல் கொடுத்திருந்தால் கூட அதை மாற்றிவிட்டு வந்துடுவார்கள். பிறகு பார்த்தால் ஒரு அதிசயம், அதுக்கு பிறகு ஒரு ஓராண்டு 6 நாள் 2 ஆண்டுக்குள்ள அவருக்கு ஏதாவது ஒரு விருது அரசாங்கத்தில் வந்து கிடைச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஆண்டு நமக்கு புதுமை, தமிழ்ச்சங்கத்திற்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வருவதற்கு முன்பே விருது பெற்றவர் நம்முடைய கலைஞர் நல்ல ஜெயந்தா அவர்கள். அந்த விருதோடு தான் இங்கே வந்திருக்கிறார்கள். பாரதியார் விருது. அத்தகைய விருதை பெற்ற பெருமகனார் இன்றைக்கு நம்மிடையே மிகச் சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள். தமிழுக்கு தொண்டு செய்வதுதான் இந்த தமிழ்ச்சங்கத்தின் பொறுப்பு. தமிழ்நாட்டின் நடுநாயகமாக இருக்கக்கூடிய திருச்சி மாநகரத்தில் முதல் 3 தமிழ்ச்சங்கம் எல்லாருக்கும் தெரியும். பாண்டித்தேவர் துவங்கிய 4ஆம் தமிழ்ச்சங்கம், கரந்தையில் இருக்கிற உமா மகேஸ்வரன் பிள்ளை வழக்கறிஞர் அவர் துவங்கிய கரந்தை தமிழ்ச்சங்கம் இன்றைக்கும் இருக்கிறது. பள்ளிக்கூடம்லாம் நடத்தி கொண்டு போகிறது. நான் பக்கத்தில் திருவையாறுலாம் படித்தேன். ஆனால் எனக்கு கரந்தையோட திருமணம் தொடர்பு கரந்தையில் படித்தவர் கூட இங்கே வந்திருக்கிறார். அது மாதிரி அதற்கு பிறகு இந்த திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம். இதில் இன்னொரு சிறப்பு என்ன என்றால், அந்த தமிழ்ச்சங்கம் எல்லாம் செயல்படுவதை விட பல 100 மடங்கு சிறப்பாக திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்பொழுது பார்க்கலாம், எல்லா விழாக்களும் சிறப்பாக நடைபெறும். எல்லா விதமான தலைப்புகளையும் இங்கே உரை நடைபெறும். அத்தகைய சிறப்பு மிக்க தமிழ்ச்சங்கத்தை எல்லோருக்கும் செய்தி தெரிந்திருந்தாலும் அந்த செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதனால உங்கள் முன்னால் சொல்வதற்காக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அத்தகைய பெருமை மிக்க தமிழ்ச்சங்கத்தில் துணைத் தலைவராக இருப்பதில் நானும் பெருமை அடைகிறேன். துணை அமைச்சர்கள் எல்லோரும் இதை மிக பெருமையாக கருதி கொண்டிருக்கிறோம். அதற்கேற்ற செயல்பாடுகளை செய்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்க்க வேண்டும் என்று முன்னாள் செயலாளரே அமைச்சர் என்று நம்முடைய தமிழ்ச்சங்கத்தில் சொல்வோம். அந்த அமைச்சர் பெரியசாமி பிள்ளை அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் தான் எனக்கு இந்த தமிழ்ச்சங்கத்தோடு தொடர்பு. இப்பொழுது அவருடைய திருமகனார் உதயகுமார் அவர்கள் தமிழ்ச்சங்கத்தின் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த தொடர்பு எனக்கும் தொடர்பு கொண்டே இருக்கிறது. மேலும் மேலும் எப்பொழுதுமே உனக்கு போட்டியாக நீயே உன்னை கருதி கொண்டு சொல்வார்கள். இன்னொருத்தர் போட்டியாக நான் நினைப்பதை விட, நான் நேற்று செய்ததை விட இன்றைக்கு ஒரு புது சாதனை செய்திருக்கிறேன், எனக்கு நானே போட்டி என்று சொல்ல வேண்டும். அதை போல இதற்கு முன்பு தமிழ்ச்சங்கம் இருந்ததை விட இப்பொழுது பெருமையாக இருக்கிறது என்பதை விட, சென்ற ஆண்டு நடத்தியதை விட இந்த ஆண்டு மேலும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் நம்முடைய உதயகுமார் அவர்கள். அத்தகைய பெருமையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ்ச்சங்கத்தை, எல்லோருக்கும் அறிமுகமான இந்த தமிழ்ச்சங்கத்தை உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை சொல்லியதில் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து பொங்கல் விழா பற்றி சிறப்புரையாற்ற துணைத் தலைவர் மருத்துவர் மா செந்தில்வேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். 3 நிமிடங்கள். 3 நிமிடம்னா அவருக்குரிய சிறப்பு என்னன்னா 2 நிமிஷத்திலே முடிச்சிருவார். அதான் மருத்துவர் ஐயாவுடைய மிகப்பெரிய சிறப்பு. ஐயா வாருங்கள். மேடையில் அமர்ந்திருக்கின்ற மேதைகளுக்கு
தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் இனிய பொன்னான மாலை பொழுது. நான் இந்த முறையை துவங்குவதற்கு முன்னர் நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற மத ஜெயந்தா அவர்கள் பெற்ற விருதினை பாராட்டி திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக அவர்களை வாழ்த்துகிறேன். மென்மேலும் நீங்கள் பல விருதுகளை பெற நாங்கள் வாழ்த்துகிறோம். நீதியரசர் அவர்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. இந்த பொங்கல் விழா சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று எங்கள் துணைத்துறை சொன்னார். உண்மைதான். பொங்கல் அறுவடை திருநாள். இந்த அறுவடை திருநாள் நாம் மட்டும்தான் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் உள்ள எல்லா விவசாயிகளும் எல்லா நாடுகளும் அறுவடை திருநாளை கொண்டாடுகின்றனர். ஒவ்வொரு கலாச்சார மக்களும் அறுவடை திருநாளை கொண்டாடுகின்றனர். அந்த மக்களின் கலாச்சாரமும் கலையும் அவர்களது மொழியும் அவர்களது கொண்டாட்டங்களை தெரியும். ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா அறுவடை திருநாள ஆவி திருநாளாக கொண்டாடுறாங்க. அதாவது நல்ல விளைச்சல் வந்ததுன்னா நல்ல ஆமை வந்து அவங்களோட விளைச்சலை கொடுத்தது. பயிர் சேதப்படுறது, பயிர் கெட்டதுன்னா கெட்ட ஆமை வந்து அடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு பல நாட்கள் 10 நாட்களுக்கு மேலாக அந்த ஆவி திருநாளை கொண்டாடுகிறார். அது அவர்களது கலையை அவர்களது பண்பையும் வெளிக்கொண்டது. ஐரோப்பாவிலே பல நாடுகளிலே திராட்சை ஜெர்மனியிலே திராட்சை திருவிழா பல நாடுகளிலே கொண்டாடுகிறார்கள். எல்லாம் ஒரு மாத காலத்திற்கு குளித்து விட்டு திருமணம் நடைபெறுகிற நான் அதை தவறாக சொல்லவில்லை. நம்மை பார்க்கும் பொழுது அவர்களது கொண்டாட்டம் அப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள். கீழே நாடுகளிலே கொண்டாடுகிறார்கள், சைனாவிலும் கொண்டாடுகிறார். ஆனால் நமது தமிழில் கொண்டாடுகின்ற இந்த தமிழ் திருவிழா இருக்கின்றதா, இந்த தமிழ் திருவிழா இவனது பண்பையும் இவனது கலையையும் இவனது கலாச்சாரத்தையும் எடுத்து கொண்டிருக்கின்றது. முதல் நாள் போகி பண்டிகையாக பழையதை கழிப்பது, அடுத்த நாள் பொங்கல் விழாவாக அறுவடை செய்த பொருளை மகிழ்ந்து பொங்கி அவன் 5 பூதங்கள் இருக்கின்றன. அந்த பஞ்சபூதங்களும் இந்த விளைச்சலுக்கு உதவியதல்லவா, இதை கொண்டாடும் வகையிலே அவன் பொங்கல் எடுக்கின்றான். வீட்டுக்குள்ள யாரும் பொங்கல் வைக்கிறது பாருங்க, வீட்டுக்கு வெளியே தான் வைப்பாங்க. சூரிய வெளிச்சத்துல மண்ணுல. ஏன்னா அந்த பஞ்சபூதங்களுக்கு நடு செலுத்துகின்ற வகையிலே அவர்கள் முற்றத்திலே பொங்கல் எடுக்கிறார்கள். அடுத்த நாள் விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்த காவலை விழா, இது நன்றி தெரிவிக்கும் விழா. முதல் நாள் புதிய போவதற்கு ஏற்ப பழையன கழுதல், அடுத்த நாள் விளைச்சலை உருவாக்கிய இயற்கைக்கு நன்றி, அதற்கு அடுத்த நாள் இந்த விளைச்சலுக்கு உதவியாக இருந்த உறுதுணையாக இருந்த கால்நடைகளுக்கு நன்றி என்று பலவாறாக கொண்டு வந்து தனது நன்றி தெரிவிக்கின்ற பண்பினை தமிழன் எடுத்து வைத்தான் தனது பணியிருக்கிறது. இது வேற எந்த கலாச்சாரத்தையும் என்னால் தான் கருத்து தெரிந்து கொள்ள முடியாது. அதே போல இந்த மஞ்சு விரட்டு என்று இருக்கின்றப்ப இந்த மஞ்சு விரட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலசி பார்த்தேன். எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தது, தமிழனுக்கு வந்தது அப்படின்னு ஐயா சரவணன் பாபையா ஒரு குறிப்பொன்றை சொல்லியிருக்கிறார்கள். மதுரையிலே நாயக்கர் காலத்திலே மாட்டு கொம்பில காசை கட்டி அதை இளைஞர்களை பிடிக்க சொல்லுவாங்க. பிடித்து நீ அந்த காசுகளை எடுத்துக்கொள்வது, காசு என்று சல்லின்னு சொல்றாங்க, அதான் சல்லி காசு. அந்த காசை எடுத்துக்கொள் என்று சொல்வது நாயகர் காலத்தில் ஆரம்பித்தது. அது வீர விளையாட்டாக பின்னர் மாறியது. அந்த சல்லி காசை எட்டு பிடிக்கின்ற ஒரு விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு விளையாட்டு. அடுத்த நாள் உறவினர்களை கண்டு மகிழ்கின்ற காணும் பொங்கல். எப்படி தமிழரின் பண்பு வருகிறது, உணர்வுகளை மதித்து உணர்வுகளுக்கும் தான் பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவித்து எப்படியெல்லாம் அடைந்திருக்கிறார் வாழ்ந்து வருகிறார் என்பார்கள். இந்த மாதிரி கலாச்சாரம் நமது கலாச்சாரம் என்று சொல்லுவதிலே பெருத்த மகிழ்ச்சி. இது சொல்லி வருகின்ற நேரத்திலே நான் ஐயாவிடம் சொன்னேன், இந்த தமிழ் திருநாளை ஆண்டின் முதல் நாளாக கொண்டாட வேண்டும் என்று பழங்குடிகள் அமைத்தார். அதை முன்மொழிந்து பல போராட்டங்களை நடத்தியவர்கள் ஆலோசிக்கப்படுவார்கள். ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை என பல
மக்கள் சித்திரை வருடத்தின் முதல் நாளாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே இந்த அறுவடை திருநாளை முதல் நாளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் சீனாவிலே இந்த நாளை இந்த நாள் என்றால் அவர்களுக்கு நவம்பர் மாதம் வருகிறது. அறுவடை திருநாளை அவர்கள் வருட காலநிலையில் அதை வருட முதலாக எடுத்து கொண்டாடுகின்றார்கள், அனுசரிக்கின்றார்கள். ஆக எந்த கலாச்சாரத்துக்கும் எந்த பண்புக்கும் தமிழன் கிடைக்கிறவர்கள். தமிழ் சிறக்க தமிழன் சிறப்பான். தமிழன் சிறந்து கிடக்கின்ற நேரத்திலே தமிழ் சிறக்கும். தமிழன் செழிக்கின்ற நேரத்திலே தமிழ் செழிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். தமிழ்ச்சங்க தலைவர், அமைச்சர், துணைத் தலைவர்கள், துணை அமைச்சர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பொருளாளர், இங்கே வந்திருக்கக்கூடிய அறிஞர்கள், சார்ந்தவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவர் ஆண்டிலே, திருவள்ளுவர் திருநாளிலே பாரதியார் விருது பெற்ற சிறப்பு விருந்தினர்கள் நியமித்திருக்கிறார்கள். பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு என்று திருவள்ளுவருடைய பெருமையை சொல்வார். புரட்சி கவிஞர் பாரதிதாஸ் அவர்கள் பாரதியாரை பெற்றதால் இந்த உலகமே பெருமை கொள்கிறது என்ற பகுதியிலே தெல்லு தமிழனை, சின்னந்தீரியை இரண்டடிகள், அள்ளுந்தொரு சுவை, உள்ளுந்தோடும் உடலாகும் வண்ணம், கொள்ளும் மரம் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திருவள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகவே என்று போன்றுவார். அந்த திருவள்ளுவருடைய திருநாள் முப்பெரும் விழாவாக இங்கே தமிழ்ச்சங்கத்தால் கொண்டாடப்படுகிறது. மற்ற கவிஞர்களுக்கு இல்லாத பெருமை திருக்குறளுக்கு இருக்கிறது. திருக்குறளுக்கு இந்த நூலினுடைய பெயரிலேயே திரு என்ற நடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருக்குறள் பற்றி அந்த அண்மை காலத்திலேயே ஒரு திருவள்ளுவர் மாநிலத்திலே திருக்குறளை பாராட்டி ஒரு எழுதியிருக்கிறது. திருக்குறளை அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தமிழ் மொழி என்பது நமக்கெல்லாம் சிறப்பு. ரஷ்யாவிலே கிழமையின் மாளிகையிலே குண்டு துளைக்காத அறையிலே சேகரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உலக இலக்கியங்களின் வரிசையில் நம்முடைய திருக்குறளும் இருக்கிறது என்பது நமக்கு சிறப்பை தரக்கூடியது. அதிகமான மொழிகளிலே திருக்குறள் எல்லா மொழிகளிலும் 100க்கும் மேற்பட்ட மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய திருச்சியை சேர்ந்த பேராசிரியர் முனைவர் சுப்பிரமணியனார் அவர்கள் கூட திருக்குறளை ஆங்கிலேயத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார். திருச்சிக்கு நிறைய பெருமை. அதாவது திருக்குறளை விளக்கக்கூடிய வகையிலே பல நூல்கள் குமரேச வெண்பா போன்ற நூல்கள் எல்லாம் தோன்றின. நம்ம திருச்சியை சேர்ந்த பேராசிரியர் வெங்கடேசன் அவர்கள் திருக்குறள் வெங்கடேச வெண்பா என்று நூல் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் திருச்சிக்குள்ள பெருமை. இப்படி பல நூல்கள் திருக்குறளுக்கு நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு பெருமை திருக்குறளுக்கு இருக்கிறது. திருக்குறளுடைய கருத்துக்கள் நீங்க மற்ற நூல்களுக்கு இல்லாத சிறப்புடைய திருக்குறளை கொண்டாடுகிறார் தமிழக அரசு. பள்ளி மாணவர்களுக்காக திருக்குறளை கற்பிக்கக்கூடிய நிலையை திருக்குறள் திருநாளாக கொண்டாடுகிறார்கள். கல்லூரி மாணவர்களுக்கு கருத்தரங்குகள் நடத்துகின்றார்கள். பொதுமக்களுக்கான போட்டிகளை எல்லாம் தமிழ் சார்பாக நடத்துகிறார்கள். திருப்பூர் தமிழ் அப்படியெல்லாம் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். திருக்குறளுக்காக நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். திருக்குறளுக்கு என்ன சிறப்பு? வேற எல்லோரும் சொன்ன கருத்து இன்னும் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய கருத்து திருக்குறளில் இருக்கிறது. எந்த சமயத்தையும் சார்ந்த ஒன்று இல்லை. எல்லா சமயவாதிகளும் சொல்றாங்க வைணவ கருத்து இருக்குது, சமண கருத்து இருக்கு, பௌத்த கருத்து இருக்குது, இப்படி அவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் கூட எங்கள் மத கருத்துக்கள் திருக்குறளிலே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையிலே எல்லா மொழிகள் எல்லா மக்களுக்கும் பொருத்தக்கூடிய பொதுவான வாழ்வியல் உண்மைகளை திருக்குறள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதான் திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. நல்ல உயர்ந்த கருத்துக்களை இந்த திருக்குறளை நோக்கி திருக்குறளை மட்டும் நாம் படித்தோம் என்றால் நாம் வாழ்வியை வெற்றி பெற முடியும் என்பதற்கு நிறைய எடுத்துக்காட்டு. காலங்காலமாக பிறப்பின் அடிப்படையிலே மக்களை பாகுபாடுபடுத்திக் கொண்டிருந்த நேரத்திலே திருவள்ளுவர் தான் பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் என்று எல்லா மக்களும் சமம் என்று அந்த கொள்கையை ஊழியப்படுத்தார். எல்லா மக்களும் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் பெற வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் பகுத்துண்டு பள்ளியில் முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையும் சொன்னார்.
வசதி இருக்கிறவன் தரமாட்டான், வயிறு பசிக்கிறவன் விடமாட்டான் அப்படின்னு சொல்லி இதுவே வர்க்க போராட்டம் காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருத்தர் பசி நல்ல வயிறார ஒன்றும் இல்லையும் ஒரு பசியா குடிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இதை பார்த்து திருவள்ளுவர் சொன்னாரு, இறந்து உயிர் வாழ்ந்து வேண்டி பறந்து கெடுக்க இவ்வுலகியற்கு யார் என்று சொன்னார். அதான் பின்னால நம்ம பாரதியாருக்கு தனியொருவனுக்கு உணவிலேயே ஜகத்திலே அழைத்துக்கிறோம் என்பதற்கெல்லாம் ஊற்றாக அமைந்த அந்த வரி திருவள்ளுவத்தை நம்ம பார்க்கிறோம். யார் பெரியவர் சொன்னா சின்ன மனுஷன் பேசினாக்க ஜெயிலுக்குள்ள போடலாம், பெரிய மனுஷன் பேசினாக்க பேப்பர்ல போடலாம்னு சொல்லுவான். அப்படி இல்லை, யாரா இருந்தா என்ன அவர் சொல்றார் திருவள்ளுவர். அவர் சொல்றார், எப்பொழுது யார் யாராய் கேட்கணும் அப்பொழுது மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுபோல செயற்கரிய செய்வர் பெரியவர். யார் பெரியவர்? அவர் ஒரு அளவு கொடுக்கிறார். செயற்கரிய காரியத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் பெரியவர். மற்ற செயற்கரிய செய்யாதவர்கள் அவர்கள் சிறியர் என்றெல்லாம் சொல்கிறார். நிறைய படிச்சுக்கலாம். கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, இதெல்லாம் நிறைய அறிவுக்கு சுரங்கத்தை நமக்கு நிறைய வாய் வழங்கியிருக்கிறார். அவர் சொன்னாரு, நிறைய படிச்சிருக்கலாம், படிப்பதால் என்ன பயன்? மனித பண்பு இல்லை என்றால், மாநில நேயம் இல்லை என்றால் அவன் மனிதனாக இருப்பதற்கு அவருடைய தகுதி இல்லை என்று சொல்கிறார்கள். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவை என்று சொன்னவர். அவர் சொன்னாரு, ஒத்தது உடையான் அவன்தான் நல்ல மனிதன். அப்படி மற்றவங்க நினைக்க அதை செத்தான் வைக்கப்படுகிறார். நல்ல வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் அவர்கள் தான் மனிதனும் தெய்வமாகலாம் சொல்றவே அந்த நிலையை அடைவார்கள் சொல்றாரு. வையத்தில் வாழ்பவன் வாழ்க்கையில் தெய்வத்தை வைக்கப்படுகிறார். இப்படி பெரிய கருத்துக்களை எல்லாம் சொல்ல திருவள்ளுவரை போற்றுவோம், திருவள்ளுவர் வழியிலே நாம் வாழ்வோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தொடர்ந்து கவிதை சித்தர், தமிழக அரசின் பாரதியார் விருதாளர், தமிழ் வளர்ச்சித் துறையின் ஒருங்கிணைப்பு அலுவலர், கலைமாமணி திரு நெல்லை ஜெயந்தா ஐயா அவர்களை அறிமுகம் செய்வதற்காக துணை அமைச்சர் முனைவர் சையத் ஜாகிர் ஹசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லா புகழும் இறைவனுக்கே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று தமிழை வார்த்தையோடாக ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் போற்றலுக்கும் உரிய மேடையிலே விற்றிருக்கக்கூடிய சான்றோர் மக்களுக்கும், மேடை தாங்காது என்று கீழே அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு ஒரு அருமையான நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் திருநெல்வேலியிலே பிறந்து, திருநெல்வேலி என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலி என்றாலே அண்ணாதான். எப்படி இதை கேட்டவுடனே நமக்கு இந்த மகிழ்ச்சி வருகிறதோ அதே போன்றுதான் நெல்லை ஜெயந்தா என்று கேட்டாலே, அவருடைய கவிதைகள் படித்தாலே அந்த இனிப்பு, அந்த கவர்ச்சி, அந்த துன்பம் எல்லாமே தானாக ஓடி வரக்கூடிய அப்படிப்பட்ட நம்முடைய ஜெயந்தா அவர்கள் திருநெல்வேலியிலே பிறந்து மதுரை தியாகராஜர் கல்லூரியிலே பொறியியல் பட்டம் பெற்று, அவர் தமிழாசிரியர் கிடையாது, தியாகராஜர் கல்லூரியிலே பொறியியல் பட்டம் பெற்று இன்றைக்கு கவிதை சித்தர் என்ற ஒரு பட்டத்தினை பெற்று வளம் வந்து கொண்டிருப்பவர் நம்முடைய ஜெயந்தா. பல்வேறு திறமை, பல்துறை வித்தகர் என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்றைக்கு அவர் பல்வேறு விருதுகளை பெற்ற ஒரு பேராசர். இன்றைக்கு விருதுகளை வேண்டி நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு முகநூலிலே 7000 கொடுத்தால் விருது எல்லாரும் கேட்கிறாங்க. தலைப்புல ஒரு 7000 கொடுத்தால் விருது கொடுத்தனர். ஆனால் விருதுகள் தங்களை தேடி வரும் வகையில் கவிதைகளை படைத்து அருமையாக அவர் கலைமாமணி விருது, கவிக்கோ விருது, நேற்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் மகாகவி பாரதியார் விருது என்று பல்வேறு விருதுகளை பெற்று இன்றைக்கு தலைநிமிர்ந்து வாழக்கூடிய கவிஞர்களே நெல்லை ஜெயந்தா அவர்கள். அது மட்டுமல்ல, இவர் சிறந்த பாடல் ஆசிரியர். பல்வேறு திரைப்படங்களுக்கு இவர் பாடல் எழுதி, மலையாளமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, பல்வேறு திரைப்படங்களுக்கு பாடல்களை எழுதிய பெருமை இவரை சாரும். ஜனநாயகனுக்கு பாடல் எழுதியிருக்காரு, காவல் பாடல் எழுதியிருக்காரு, காக்கை காக்கை என்பது பாடல் எழுதியிருக்காரு. 2008 மலையாளத்தில் இருக்கக்கூடிய முல்லாவிற்காக ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அடுத்து சேர் நடித்த ராமன் தேடிய சீதை என்ற திரைப்படத்திலே 2 பாடல்களை இவர் எழுதியிருக்கிறார். இப்படி பல்வேறு பாடல்கள் எல்லாம் எழுதி இன்றைக்கு
அதாவது கலைஞர் அவர்கள் முத்தமிழ் வித்தகர் கலைஞர் அவர்கள் ஒன்றை சொல்லும்போது சொல்லுகிறார், சிவிகையில் அமர்த்தி சிறப்பு செய்ய வேண்டிய கவிஞர்களில் ஒருவர் நம்முடைய ஜெயந்தா அவர்கள். எப்பொழுது நாள் வந்தாலும் அவர் நான் சிவிகையை ஏற்றி அச்சாரமாய் ஒரு நாள் வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு நாள் வரும் என்று சொன்னார். கலைமாமணி வாங்கிட்டார், இப்பருடைய மகனார் கையில பாரதியார் விருது பெற்றிருக்கிறார். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பேராசானவர். அது மட்டுமல்ல, சீர்வளர்ச்சி நம்முடைய மதுரை ஆதீனம் காலம் சென்ற நம்முடைய மதுரை ஆதீனம் அவர்கள் இவர்களை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், அம்மாவை பற்றி நெல்லை ஜெயந்தா அவர்கள் எழுதிய கவிதைகளை படித்தோம். எமது தாய் சுந்தரம்மாளின் நினைவு வந்துவிட்டது. வார்த்தை சித்தர், எழுத்து சித்தர் என்றெல்லாம் வழங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவரை நான் கவிதை சித்தர் என்று அழைக்கிறேன் என்று சொல்லி சீர்வளர்ச்சி மதுரை ஆதீனம் அவர்கள் அருமையான முறையிலே சுட்டிக்காட்டுகிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய காவிய கவிஞர் மாலி இவரை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், எதை பற்றி சிந்தித்தாலும் புதிய கோணத்தில் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு பேரறிஞர், ஒரு கவிஞர் யார் என்று சொன்னார் நம்முடைய ஜெயந்தா. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அப்துல் ரஹ்மான் சொல்லுகிறார், கவியரங்க கவிதைகளை பாடுவதற்காக கவிஞர் இல்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் நெல்லை ஜெயந்தா அவர்களின் வருகை கவியரங்கத்திற்கான ஒரு சிறந்த வருகை என்று சொல்லி கவிப்பா அப்துல் ரஹ்மான் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அதே மாதிரி மேத்தா அவர்கள், அபிமதி அவர்கள் என்று பல்வேறு அறிஞர்களை பாராட்டுகிறார்கள். இவருடைய கவிதைகளில் ஒன்று, நாம் சுதந்திரம் என்று சொன்னால் நமக்கு நினைவு வருவது அந்த கொடி தருவாங்க, கொத்திக்குவோம், அன்னைக்கு லீவ் விடுவாங்க, ஒரு சாக்லேட் தருவாங்க, எங்க கல்லூரியில் லட்டு தருவாங்க, இப்படி எல்லாம் தான் வரும். ஆனால் அந்த கொடியை பற்றி கூட சிந்திக்காமல் கவிஞர் வாலி அவர்கள் சொல்வதை போன்று அந்த குண்டூசி இருக்கு பாருங்க, அதை பற்றி ஒரு கவிதை எழுதுறார் பாருங்க, அருமையான கவிதை. அப்படியே படித்தவுடன் அப்படியே பல தியாகிகள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பார்கள் அருமையாக இந்த கவிதையை படிக்கிறார். சுதந்திர நாளில் கொடியை குத்துவதற்கு, சுதந்திர நாளில் கொடியை குத்துவதற்கு தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல, தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல, அவை தேசத்திற்காக மெலிந்த தியாகிகளின் உடல். அது மட்டுமல்ல, அடுத்ததான் அவருடைய ஹைலைட் அங்கதான் இருக்கு, தடவிப்பார்கள், அந்த குண்டூசியை தடவிப்பார்கள், தடியார் அடிபட்டு தலை மட்டும் வீங்கி இருக்கும் குண்டூசி. எப்படி ஒரு சிந்தனை, என்ன கவிஞர் வாலி அவர்கள் சொன்னதை போன்று இவருடைய செயல் சிந்தனை எல்லாமே வித்தியாசமான தன்மை. அடுத்து கலைஞரை பற்றி இவர் சொல்லும் பொழுது கவிதை அருமையாக சொல்லுவார், தமிழ் கிடைத்த பொழுது அதிகாரங்களை பாடினார் வள்ளுவர். 133 அதிகாரங்களை வள்ளுவர் பாடி வச்சிட்டார். அதிகாரம் கிடைத்த போதெல்லாம் தமிழை பாடினார் கலைஞர் சொல்லு. கலைஞர் பாடிய தமிழ் இன்றளவும் பாடிய நின்று நிலைத்து நிற்கக்கூடிய சூழல். வள்ளுவரை பற்றி எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல் நீங்க எடுத்து படிச்சா போதும், வான் புகழ் கொண்ட வள்ளுவர் என்ற ஒரு நூல் இருக்கு, அதை மட்டும் நீங்க எடுத்து படிச்சா போதும், அவருடைய கலைஞருடைய ஆளுமை அத்தனை நீங்க அதை பார்க்கலாம். அப்படி அருமையாக கலைஞரை பற்றி சொல்லக்கூடிய தன்மை. அடுத்து அம்மாவை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன், சீர்வளர்ச்சி நம்முடைய மதுரை ஆதீனம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், அதாவது பிறக்கும் பொழுது நான் அழுதேன், உன் பிரசவ வலிக்காக, பிறக்கும் பொழுது நான் அழுதேன் உன் பிரசவ வலிக்காக, அதன் பின் நான் அழுதாலே அது உனக்கு பிரசவ வலியாக இருக்கிறது. தாய் சொல்றாங்க, ஏனென்று சொன்னால் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம், அன்னைக்கு தான் முதல்வன், மாதா பிதா குரு தெய்வம், அங்கேயும் அன்னைக்கு தான் முதல்வன். பெருமானார் சொல்லுகிறார், தாயும் காலையிலேயே சொர்க்கம் என்று சொல்லுகிறார். எங்கு சொன்னாலும் தாய்க்கு தான் இந்த முதலிடம் என்று சொல்லி அதையும் பல அருமையாக பதிவு செய்கிறார். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரத்தின் அருமை கருதி. ஆகவே கவிஞர் அவர்கள் அருமையாக இன்றைக்கு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். எந்த துறை தொட்டாலும், அது மட்டுமல்ல, பட்டிமன்றங்களாக இருந்தாலும் சரி, தனி பேச்சாக இருந்தாலும் சரி, யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி,
நம்முடைய ஜியோ சாம் என்று சொல்லக்கூடிய அதிலையும் கானா என்ற அந்த யூடியூப் இதிலையும் நீங்க சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம் என்று சொல்லி அவரை அறிமுகம் செய்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி நல்லது வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஐயா அவர்கள் சொன்னதை போல கவிஞர் நெல்லை ஜெயந்தா ஐயா அவர்களின் ஒரு கவிதையை படித்துவிட்டு கலைஞர் அவர்கள் அவரை வீட்டில் வந்து புதுமையாவே நடந்துட்டு இருக்கு. குறிப்பா வந்து எல்லா சங்க இலக்கியங்களையும் போற்றக்கூடிய ஒரு பாடலாக புதுமையை நம் அமைச்சர் அவர்கள் அந்த தமிழ்தாய் வார்த்தையை பொருத்தி அந்த பாட்டை முதலாக இங்கு ஒளியை பரப்பி இருக்கிறார்கள். அதற்கு முதல்கள் நன்றியை நமது அமைச்சருக்கும் தமிழ்ச்சங்கத்திற்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவதாக நம் நீதிபதி ஐயா அவர்கள் நம் தமிழ்ச்சங்கத்தில் கால சுவடுகளை வரிசை வாரியாக வருஷம் வாரியாக குறிப்பிட்டிருந்தார்கள். அவருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து தலைவர் ஐயா அவர்கள் நமது முக்கியத்துவத்தையும் தமிழ் வளர்ப்பு பணியையும் திறம்பட எடுத்துரைத்தார்கள். அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து விருந்தினர்களை பாராட்டி முன்னாள் விருந்தினர்களை பாராட்டப்பட்டது. அடுத்து முன்னாள் பணியாளர்களும் இன்றைய பணியாளர்களையும் பாராட்டி ஒரு புதுமையை அமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். மிகவும் ஒரு நன்றி வாய்ப்பு கூடிய ஒரு செயலாகும். அதை அடுத்து நம் துணைத் தலைவர் வரராஜன் ஐயா அவர்கள் தமிழ்ச்சங்கம் 70 என்பதை வருஷம் மாறி குறிப்பிட்டிருந்தார்கள். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் செந்தில்வேல் ஐயா அவர்கள் ஒரே வார்த்தை, தமிழ் சிறந்தால் தமிழர் சிறப்பார். அதாவது பொங்கலை பற்றி மிகவும் அருமையாக அடிப்படை கருத்துக்களோடு உலகம் முழுவதும் அது எவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்பதை தெரிவித்தார்கள். அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் சேனாபதி ஐயா அவர்கள் சொல்லவே வேண்டியதில்லை. திருக்குறளை அக்குவேறு ஆய்வேரியாக பிரித்து திருக்குறளினுடைய முக்கியத்துவத்தை அதனுடைய தன்மையை வெகு சிறப்பாக எடுத்துரைத்து இந்த முப்பெரும் விழாவின் திருவள்ளுவர் விழாவை போட்டியமைக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நமது அறிமுக உரையை ஜாயிர் சார் அவர்கள் சொல்லவே வேண்டியதில்லை. நன்றி உரையின் நாயகனாக இருப்பவர் இன்று அறிமுக உரையின் நாயகனாக மாறிவிட்டார். அவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை அடுத்து நம் நெல்லை ஜெயந்தா ஐயா அவர்கள், அதாவது கவிஞர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வரலாற்றில் பார்க்கும்போது படிக்காத கவிஞர்கள் தான் ரொம்ப பேர் வாங்கியிருக்காங்க. கண்ணதாசனை எடுத்துக்கிட்டா அவனுக்கு அருமையான பேர். வாணி எவ்வளவு படிச்சாருன்னு தெரியல. வாணியினுடைய அதாவது பெரிய ஒரு ஆசானா சார் நினைக்க முடியாது. அது மாதிரி ஜெயந்தா சார் அவர்கள் அந்த கால கவிஞர்கள் இருந்து இந்த கால கவிஞர்கள் வர ஒரு பொறாமை குணம் இல்லாமல் அவர்களுடைய அறிவை கருத்துவை மனம் திறந்து பாராட்டியதற்கு எங்கள் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புறத்தையும் அகத்தையும் உணரும் ஒரு குறிப்பறியும் அறிவை உலகத்திற்கு முதல் காட்டியவன் வள்ளுவன். அதையும் அண்ணன் தெளிவுபடுத்தினார் ஐயா ஜெயந்தா அவர்கள். அதே போல வள்ளுவன் உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, என்னை நான் பார்க்கும் போது இன்னை, அதாவது கண்ணதாசனுடைய வரிகள் அது. அதை ரொம்ப சிம்பிளா நோக்கம் வேறு பார்வை வேறு, பார்க்கிறது வேறு, நோக்கங்கிறது மனசுல உள்ள தன்மையை மிகவும் தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். இன்னும் சினிமா பாடலாக இருந்தாலும் சரி, கவியாக இருந்தாலும் சரி, அதை ஒரு உயிரோட்டம் உள்ள எழுத்துக்களாக மாற்றி அமைத்துக் கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள்.
அந்த தமிழர்கள்ட்ட உள்ள ஒரே குறை என்னன்னா, இதுவரைக்கும் உலகத்துல சிந்திக்காத அறிவுகளை செயல்படுத்தியவன் தமிழர். ஆனால் அதை ஆங்கிலத்தில் தர முடியாத இயலாத காரணத்தால் பல நோபல் பரிசுகளை நமது இலக்கியங்கள் பெறாமலேயே சென்றுவிட்டன. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜெயலலிதா அவர்கள். பாராட்டில் தலைமகனாக திகழ்கின்றார், விருதுகளில் தலைமகனாக திகழ்கின்றார். ஒரு இன்ஜினியர் தமிழின்பால் ஆர்வம் கொண்டு, தாயே தமிழை எனக்கு பாலூட்டி வளர்த்தவன் என்று கண்ணதாசன் சொன்னது போல், இருக்கும் பிடிசோறு தனக்கென இல்லாமல் கொடுக்கின்ற தெய்வம் என பாட்டிலே கூறியிருக்கின்றார். பாரதியை விடவில்லை, பாரதிதாசனை விடவில்லை. தமிழ் 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 பாரதிதாசன் 6 பாடல் தமிழுக்கே கொடுத்தார். சேனாவதி தெரியும். அது மாதிரி எவ்வளவோ கருத்துக்கள் மெய்மறந்து இந்த சபையே நிறைந்து இங்கு அமர்ந்திருந்தது. அவருடைய பேச்சுக்கும் அவருடைய பாடல்களுக்கும் கவிதைகளுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வந்திருக்கும் நமது சிறப்பு அழைப்பாளர்கள், உறுப்பினர்கள், குறிப்பாக நாகன் ஐயா அவர்கள், தணிக்கையாளர் குமாரசாமி ஐயா அவர்கள், வாவா வாத்தியார் இயக்குனர் நலன் குமாரசாமி தந்தை அவர்கள், லால்குடி எழில் அவர்கள், நமது அண்ணன் கோவிந்தசாமி அவர்கள், செண்பக தமிழரங்கு குழுவினர், எம்எல்எஸ் செயலாளர் கேத்ரின் மேடம் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், நம் சாந்தி மேடம் மற்றும் ஏனையோருக்கும் நன்றியை தெரிவித்து, தொகுப்பாளரின் ஓர் அருமையான உரையை வழங்கிய கல்பனா மேடம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, எனக்கு நன்றி பாராட்ட நன்றி கூற வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.